திரு பாலகுமாரன் அவர்களின் உடையார் பாகம் 3 பகுதி 7. கரிய நிறைய அந்த யானையின் அசைவுகள் அங்குள்ள வீரர்களை விரைவடைய வைத்தன. ஒருவேளை அந்த யானை முன்னேறினால் எந்தவிதம் அதை எதிர்கொள்வது என்பதை அவர்கள் அனைவரும் வேகமாக யோசித்தார்கள். என்று யானை பார்த்ததும் ஒரு பயத்தில் உரக்க கத்திய அந்த மெய்காவல் படையின் ஆள் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டான். அது யானையை மிரட்டும் என்பது அவனுக்கு தெரியும். அருகே நின்ற இளவரசர் பல்லை கடிப்பதை பார்த்து மன்னித்துக் கொள்ளுங்கள் என்பது போல் நிலம் தொட்டு தலையில் கை வைத்து கொண்டான். சட்டென்று திரும்பி யானையை பார்த்தான். நேர் எதிரே இளவரசர் இருக்கிறார். இரண்டு பக்கமும் வீரர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை யானை முன்னேறி தாக்கியதில் அதன் இரண்டு பக்கம் மத்தகத்தையும் நோக்கி கூர்மையாய் வேல் எறிய அவர்கள் தயாரானார்கள். ஆனால் யானை முன்னேறாது முரண்டு செய்து கொண்டிருந்தது. சாவூர் பரஞ்சோதிக்கும் அந்த குண்டனுக்கும் இடையே 40 அடி காலடி தூரம் இருந்தது. அந்த நடுநிசியில் யானைக்கு அவன் திரும்ப திரும்ப சொல்லும் கட்டளைகள் சாவூர் பரஞ்சோதியின் காதில் எட்டின. அவன் சேர தேசத்தவன். கேரளத்து தமிழில் அவன் யானையை போ போ போய் தாக்கு, நாசம் செய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். படுகு படுகு போ என்று யானையின் பின்னால் படைர் படைர் என்று அடித்து கொண்டிருந்தான். அதே சமயம் யானையின் கண்களுக்கு கீழே வேகமாக விரடிவிட்டான். இதனால் யானை சந்தோஷமடையும். காதிற்கு பின்னால் அடித்தால் வேகமாக முன்னேறும். படுகு படுகு என்ற கட்டளைக்கு போய் கலவரம் செய், எல்லா இடங்களையும் அழித்து ஒழி என்று அர்த்தம். கங்க தேசத்து பாஷையும் கேரள தேசத்து பாஷையும் கலந்து ஒரு தனி மொழி யானைக்கான மொழி என்று தரப்பட்டிருக்கிறது. சாவூர் பரஞ்சோதிக்கு அந்த மொழி தெரியாது. யானைகளை அவன் செலுத்தியதில்லை. ஆனால் யானையை செலுத்துபவர்களை அவன் அறிவான். அவர்கள் பேசுவது அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. இங்கே இந்த குண்டன் சொல்ல சொல்ல அந்த மொழி அவனுக்கு ஞாபகம் வந்தது. யானை தலையை ஆட்டி இளவரசர் ராஜேந்திரனை நோக்கி முன்னேற துவங்கியது. குண்டன் சற்று நகர்ந்தான். யானைக்கும் அவனுக்கும் இடைவெளி ஏற்பட்டது. சாவூர் பரஞ்சோதி இதுதான் சமயம் என்று மின்னல் வேகத்தில் குண்டனை நோக்கி பாய்ந்தான். அடித்து தரையில் வீழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிக வேகமாக ஓடினான். அந்த இருட்டில் மனிதரை விட கூர்மையான கண்களையுடைய யானை தன்னை நோக்கி ஒருவன் ஓடி வருவதை பார்த்தது. இளவரசரை விட்டுவிட்டு சட்டென்று சாவூர் பரஞ்சோதியின் பக்கமாக திரும்பிவிட்டது. துதிக்கையை நீட்டி அவனை தாக்க முயற்சி செய்தது. மிக மிக கடுமையாக பயிற்சி கொண்டிருந்தாலொழிய யானையினுடைய அந்த திசை திருப்பத்திலிருந்து எவரும் தப்பிக்க முடியாது. சாவூர் பரஞ்சோதி மிக கடுமையான யுத்த பயிற்சிகளை மேற்கொண்டவன். வேகமாக குண்டனை நோக்கி ஓடியவன் தனக்கிடையே யானை வருவது தெரிந்து சட்டென்று பாதையை மாற்றி எகிரி குதித்து யானையிடமிருந்து விலகி நின்றான். அந்த யானையை அவனுக்கு ஞாபகம் இருக்கிறது. அது சோழ தேசத்து யானை, அரண்மனையைச் சேர்ந்த யானை, பெண் யானை. ஆண் யானையாக இருப்பின் இந்த நேரம் இந்த கட்டளைக்கு வெகுவாக தாக்கி இருக்கும். பெண் யானை என்பதால் மிகவும் சிந்தித்து பின்னோக்கியும் முன்னோக்கியும் அலைமோதுகிறது. ஆனால் யானை தொடர்ந்து சாவூர் பரஞ்சோதியை நோக்கித்தான் வந்து கொண்டிருக்கிறது. பரஞ்சோதி யானையிடமிருந்து தப்பிக்க இடதும் வலதுமாக ஓடினான். யானை கோபமாகியது. படுகே படுகே என்று மறுபடியும் குண்டன் கத்தி கையில் இருந்த குத்தி ஈட்டியால் யானையின் பின்பக்கம் போய் ஆழமாய் குத்த யானை சீறி நாலா பக்கமும் அலைந்தது. இந்நேரம் குண்டனை தாக்கி தரையில் வீழ்த்தினால் தானும் விழ வேண்டியிருக்கும். தானும் குண்டனும் கீழே விழுந்தால் தங்களில் இருவரையோ அல்லது இருவரில் ஒருவரையோ யானை நிச்சயம் மிதித்து கொன்றுவிடும். குண்டனை கொல்வதென்பது கூடாது. அவன் உயிரோடு பிடிபட வேண்டும். எனவே இப்பொழுது குண்டன் முக்கியமல்ல, யானைதான் முக்கியம். யானையை திசை திருப்புவதுதான் முக்கியம். யானை தேவரடியார்களின் இல்லம் நோக்கி போய்விடக்கூடாது. இளவரசரை நோக்கியும் நகர்ந்துவிடக்கூடாது. எனவே அவன் ஓடிப்போய் யானையின் பின்பக்கம் நின்று கால்களை தரையில் உதைத்து கைகளை வேகமாக ஆட்டினான். யானைக்கு அது எரிச்சல் கொடுத்தது. அவனை நோக்கி வேகமாக சீறியது. அவன் யானைக்கு புறம் காட்டியபடியே தேவரடியார்கள் குடிப்புக்கு நேர் எதிர்ப்பக்கமாக ஓடினான். அவன் ஓடிய திசையில் கோயில் அஸ்திவாரம் இருந்தது. யானை அவனை மிக வேகமாக துரத்தியது. யானையின் ஓட்டமென்று நீண்ட பாத அடிகளை கொண்டது. ஒரு மனிதர் ஓட்டமாய் 15 அடி எடுத்து வைப்பதும் யானை ஒரு முறை நகர்வதும் சரி. யானை உருவம் பெரிதாக இருக்கலாம், ஆனால் யானைக்கென்று தனித்த விரைவு உண்டு. துதிக்கை அதனுடைய நீளத்தைப் போல் 1.5 மடங்கு நீளம். கோபமுற்ற யானை நிதானமின்றித்தான் ஓடும். சாவூர் பரஞ்சோதியின் ஓட்டம் மிக துரிதமாக இருந்தது. இடுப்பில் இருந்த வாள் இடைஞ்சலாக இருந்ததால் சட்டென்று அதை சுருக்கை அவிழ்த்துவிட்டு கையில் வைத்து மறுபடியும் யானை பார்த்து அவன் குத்தினான். யானை தொடர்ந்து அவனை நோக்கி ஓடியது. சாவூர் பரஞ்சோதி வேகமாக ஓடிப்போய் ஆள் உயரம் போட்டிருந்த சவுக்கு கட்டைகளில் கை ஊன்றி தாண்டினான். யானை
சவுக்கு கட்டை வேலிகளை உடைத்தது. குண்டன் திகைத்து போய் இருட்டின் வேறொரு பக்கம் நழுவ முற்படும் பொழுது இளவரசர் தன் மெய்க்காவல் வீரனை உசுப்பி குண்டனை நோக்கி கையை காட்டினார். வீரர்கள் துள்ளி குதித்து ஓடினர். ஆனால் குண்டன் வேலை தெரிந்தவன். இடுப்பிலிருந்து பட்டையான ஒரு இரும்பு துண்டம் எடுத்து கையில் தயாராக வைத்து கொண்டான். இரண்டு பக்கமும் கூர்மையாக உள்ள அந்த இரும்பு துண்டை அங்கிருந்து வீசினால் நிச்சயம் மார்பை கிழித்து கொண்டு உள்ளே போய்விடும். ஆனால் அந்த மெய்க்காவல் அதற்கு பயப்படவில்லை. அந்த இரும்பு துண்டு தாக்கும் என்று தெரிந்திருந்தாலும் கவலைப்படவில்லை. பிசாசு போல அந்த குண்டனை நோக்கி ஓட குண்டன் தன் கையில் இருந்து இரும்பு துண்டை மிக வேகமாக அவன் மீது செலுத்தினான். அது குறி தவறாது அந்த வீரனின் குடல் பகுதியில் சட்டென்று போய் தைத்தது. அவன் அலறியபடியே விழுந்தான். அந்த அலறல் சப்தம் தொலை தூரத்தில் தேவரடியார்களுக்கிடையே பேசிக் கொண்டிருந்த சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் காதில் தெளிவாய் விழுந்தது. அவர் துணுக்குற்று திரும்பி சாவூர் பரஞ்சோதியை தேடினார். ராஜேந்திரனை தேடினார். யாரும் இல்லாதது கண்டு தன் மெய்க்காவல் வீரர்களை முறைத்து பார்த்தார். அவர் கேட்ட அதே அலறல் சத்தத்தை கேட்ட மெய்க்காவல் படை வீரன் இறங்கி சாவூர் பரஞ்சோதியும் இளவரசரும் போன திசையை நோக்கி ஓடினான். சக்கரவர்த்தி யாரையோ ஏவுகிறார், எதற்கோ அவசரப்படுத்துகிறார் என்று தெரிந்து கூட்டம் லேசாக பரபரப்பாக அவர்கள் கவனத்தை கவனம். சக்கரவர்த்தி தன் பேச்சை திருப்பினார். கூட்டம் மறுபடியும் அமைதியாயிற்று. என்ன விஷயம் என்று பக்கத்தில் இந்த தலைக்கோலி விவரம் புரியாமல் கேட்க, குடிக்க தண்ணீர் கேட்டேன் என்று சொல்ல, நான் எடுத்து வருகிறேன் என்று அவள் போனாள். கூட்டம் சக்கரவர்த்திக்கு தண்ணீர் கொடுப்பதற்காக மறுபடியும் பரபரத்தது. சக்கரவர்த்தி கவலையானார். என்னவோ எங்கேயோ தவறு நடக்கிறது என்று தெரிந்து காதுகளை கூர்மையாக வைத்து கொண்டார். ஆழ்ந்து சிந்திப்பது போல் தரையை வெறித்து பார்த்தார். கூட்டம் அமைதியாக இருந்தது. அடுத்த இரும்பு சக்கரத்தை எடுத்துக்கொண்டு குண்டன் தயாராக இருந்தான். ஒரு வீரன் விழுந்துவிட்டதை ராஜேந்திரர் உணர்ந்து வேகமாக போகவிருந்த தன்னுடைய மெய்க்கால் வீரனை தடுத்தார். குத்தீட்டியை வீசச் சொன்னார். அவன் குத்தீட்டியை வேகமாக குண்டன் மீது வீசினான். குண்டன் குத்தீட்டு வரும் திசையை பார்த்து சட்டென்று நகர்ந்து கொண்டான். வினாடிக்கும் குறைவான நேரத்தில் குத்தீட்டி அவன் தோளை உரசிக்கொண்டு சென்றது. காற்று அவன் முகத்தில் அடித்தது. குண்டன் கோபமானான். வேகமாக முன்னேறி தன் மீது குத்தீட்டி வீசியவன் மீது இரும்பு சக்கரத்தை விரைவாக அடித்தான். இந்த முறை அந்த இரும்பு சக்கர அடிக்க அந்த வீரன் தயாராக இருந்ததால் தன்னுடைய கத்தியை வேகமாக சுழற்ற அந்த இரும்பு சக்கரம் கத்தியில் பட்டு தெரித்து விழுந்தது. கத்தியில் பட்டதும் அதன் வேகம் அவன் கைகளில் வலியாக பரவியது. அவன் கோபமடைந்தான். அது மாதிரி ஆட்கள் சேர தேசத்தில் பழகியவர்கள். அவர்களிடம் இடுப்பு நிறைய சக்கரங்கள் இருக்கும் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் இருக்கின்ற ஒரு குத்தீட்டியும் நழுவி விழுந்து விட்டது. இப்பொழுது என்ன செய்வது? அவன் இடுப்பிருந்த கட்டாரியை உருவிக்கொண்டு கையில் வாகாய் வைத்து கொண்டான். இந்த முறை இந்த கட்டாரியிலிருந்து நீ தப்ப முடியாது என்பது போல் அவன் குறிப்பார்த்து கொண்டிருக்க வலது பக்கத்தில் ஒரு வீரன் குத்தீட்டி ஏறிய அதற்கு பதில் சொல்ல திரும்பிய போது இவன் தன் கட்டாரியை வேகமாக அடித்தான். அந்த கட்டாரி கூர்மையான பக்கம் போகாமல் பிடிப்பக்கம் வந்து குண்டனின் முதுகை தாக்கியது. குண்டன் கோபமடைந்தான். வேறு பக்கத்தில் இருந்து குத்தீட்டி வீசியவனை நோக்கி விரைவாக போனான். அவர்கள் இருவருக்கும் உக்கிரமாக வாழ்போர் நடந்தது. ராஜேந்திரர் தன் வாளை உருவி அங்கே ஓடுவதற்கு முயற்சி செய்ய அவருக்கு அருகே இருந்த வீரன் அவரை தடுத்து நிறுத்தினான். உங்களை விடமாட்டேன். நாங்கள் இருந்த பிறகுதான் நீங்கள் போக வேண்டும். அந்த வாழ்போர் கடுமையாக நடந்தது. கட்டாரி வீசியவன் இப்பொழுது கத்தியை எடுத்துக்கொண்டு மிக கொடூரமான சப்தத்தோடு குண்டனை நோக்கி ஓடினான். இப்பொழுது அந்த சப்தம் தேவரடியார்கள் கூட்டத்தில் உள்ள பல பேருக்கு கேட்டது. 6-7 பேர் எழுந்து நின்றனர். அவர்கள் நின்றது பார்த்து மற்றவர்களும் எழுந்தனர். தெள்ளத் தெளிவாய் அந்த சப்தத்தை உணர்த்திய சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் என்ன நடக்கிறது அங்கே என்று அந்த திசையை நோக்கி கை காட்டினார். வீரர்கள் அந்த பக்கம் சென்றனர். வீணை ஆதிச்சியன் எழுந்து போக முற்படுகையில், நில்லுங்கள், உங்களுக்கு அங்கு வேலை இல்லை என்று சக்கரவர்த்தி அடத்தினார். பெண்கள் எல்லோரையும் சப்தம் வந்த திசைக்கு எதிர் திசையில் போகச் சொன்னார். வீரர்கள் அவர்களை பின்னடையச் சொன்னார்கள். சில பெண்கள் என்ன நடக்கிறது என்று முன்னேறி வர அவர்களுக்கும் பின்னுக்கு தள்ளப்பட்டார்கள். தீப்பந்தங்கள் அதிகம் ஏற்றப்பட்டன. சாவூர் பரஞ்சோதியை தேடி யானை சாவூர் பரஞ்சோதியை காணாமல் மறுபடியும் திரும்பியது. வேகமாக மேடு ஏறியது. அங்குதான் தன்னை தொந்தரவு செய்தவர்கள் இருக்கிறார்கள், அங்குதானே தன்னை முதுகில் அடித்தவனே இருக்கிறான் என்று கோபமாக அந்த புல்மேட்டை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. வீரர்கள் 2 பேர் அந்த குண்டனை தாக்கி கொண்டிருக்க, 3வது ஆள் ராஜேந்திரரை மறித்து கொண்டிருக்க, ராஜேந்திரர் மிக கோபமாக வாளை உருவி என்னை விடு என்று திமிரிக் கொண்டிருக்க, அங்க இடத்திற்கு யானை வந்தது. இளவரசே, யானை வருகிறது என்று சொல்ல சண்டை போடும் வீரர்கள் எச்சரிக்க ஓவென்று பெரிய கூச்சலிட்டான். அவன் கூச்சல் இப்பொழுது உட்கார்ந்திருந்த அத்தனை பேருக்கும் கேட்டது. அவர்களும் பதிலுக்கு கூச்சலிட்டார்கள்.
200 250 பேர் ஒட்டுமொத்தமாக கூச்சலை எழுப்ப அந்த கூச்சலுக்கு யானை மிரண்டு போயிற்று. முன்னோக்கி நகர்ந்து பின்னோக்கி நகர்ந்து நாலாபுரமும் அலைந்தது. ராஜேந்திரர் யானையை நோக்கி போனார். அந்த வீரன் தடுக்க தடுக்க அவனை பிடித்து தள்ளினார். என்னதே ஏதே என்று யானையை நோக்கி அறுத்தினார். ஹடகு ஹடகு ஹாயே என்று கொஞ்சம் பாவனையில் அதோடு பேசினார். யானை சமாதானமாகி நிலை கொள்ளாமல் தவித்தது. ஹடகே ஏனாயித்தே ஹடகே என்று சற்று தூரத்தில் நின்று யானையிடம் பேசினார். யானை மெல்ல அமைதியாயிற்று. பின்னோக்கி நகர்ந்தது. ராஜேந்திரர் குரல் பரிச்சயமான குரல் போலும் அதற்கு. கட்டளைகளும் அன்பான கட்டளைகள். இது யானைக்கு தெரிந்ததால் யானை மிருதுவாய் அவருக்கு செவியை ஆட்டி தன் சந்தோஷத்தை தெரிவித்தது. பின்னங்கால்களை மாற்றி மாற்றி வைத்துக்கொண்டு அசையாமல் நின்றது. ஆனால் குண்டனால் முதுகில் குட்டப்பட்டிருந்த ஈட்டியில் இருந்த விஷம் மெல்ல மெல்ல இடுப்பிலிருந்து நெஞ்சுக்கு பரவ யானை தவித்தது. இனம் புரியா வேதனையில் மிரண்டது. தலையை பலமாக ஆட்டியது. தலையை யானை ஆட்டினால் தாக்குதலுக்குத்தான் தயாராகிறது என்று அர்த்தம். முன்னங்கால்களை தூக்கினால் யானை கோபமாகிறது என்று அர்த்தம். இப்பொழுது இடது முன்னங்காலை தூக்கி யானை பூமியில் அழித்தியது. பிறகு வலது முன்னங்காலை தூக்கி தொப்பென்று வைத்தது. யானை கோபமாக இருக்கிறது. தொடர்ந்து இளவரசர் அருகே போய்விடாமல் மறுபடி யானையோடு வேகமாக பேசினார். சாவூர் பரஞ்சோதி வேலியை தாண்டி மறுபடியும் ஓடி வந்தான். உடம்பெங்கும் வியர்வையும் புழுதியுமாயிருந்தது. இளவரசர் யானைக்கு அருகே போக முயற்சிப்பதை பார்த்து வேண்டாம் வேண்டாம் என்று கத்தினான். யானை திரும்பியது. சாவூர் பரஞ்சோதியை இனம் கண்டு கொண்டது. இப்போது பரஞ்சோதிக்கும் யானைக்கும் இடையே 30 காலடி தூரம்தான் இருந்தது. யானையினுடைய பின்பக்கத்தில் இருந்த விஷம் சரக்கென்று வயிற்றை தாக்க யானை பெரும் வேதனையில் பிளிறியது. முதலையா யானையின் பிளிரலை கேட்ட அந்த பெண்கள் பொதுப்பாதையை காலி செய்து சந்துகளின் வழியாக வீடுகளின் பின்பக்கம் நின்று கொண்டார்கள். இடது பக்கச் சிறையின் வீடுகளோடு போய் அங்கே யானையும் வீரர்களும் இருப்பதை பார்த்து வீணை ஆதிச்சன் வேகமாக வந்தான். யானைக்கு பதம் பிடித்து விட்டது என்று வேகமாக கத்தினான். பெண்கள் இன்னும் விரைவாக பின்னடைந்தார்கள். வயதான பெண்மணிகள் வீட்டின் பின்பக்கம் இருக்கும் புல்வெளியை தாண்டி தஞ்சை நகரின் தெற்கு அலங்கம் நோக்கி நடந்தனர். தெற்கு அலங்கத்தில் உள்ள பெரிய வீடுகளின் உள்ளே போய் நின்று கொண்டார்கள். பெண்களின் கூச்சல் அதிகமாக இருந்ததை கேட்டு சிற்பிகள் பக்கமிருந்து பந்தங்கள் அடுத்தபடி ஆண்களும் பெண்களும் ஓடி வந்தார்கள். யானை அசைவதை பார்த்து பெண்களையும் குழந்தைகளையும் சிற்பிகள் தடுத்து நிறுத்தினர். விரைந்து பின்னடையச் சொன்னார்கள். மிகுந்த கவனத்தோடு உரத்த குரலில் சத்தமிடவிட்டு பந்தம் எடுத்தபடியே யானை இருக்கின்ற புல்வெளியை நோக்கி நடந்தார்கள். நாலா பக்கமும் தீப்பந்தங்களோடு மக்கள் வருவதை பார்த்துவிட்டு யானை பயந்தது. பின்னால் இருக்கும் சாவூர் பரஞ்சோதியை நோக்கி அடித்து துவைத்து கொன்று விடுவது என்கின்ற வேகத்தோடு நடுங்கியது. மறுபடியும் சாவூர் பரஞ்சோதி கோயில் அசிவாரம் தோண்டப்பட்ட புல்மேடு நோக்கி ஓடினான். இந்த முறை உடைப்பட்ட வேலியை தாண்டி யானை பின்தொடர்ந்தது. தீப்பந்தங்கள் பின்தொடர்ந்தன. இளவரசர் ராஜேந்திரர் அது மதம் பிடித்த யானை, விஷ அம்பினால் தாக்கப்பட்ட யானை என்று சொன்னார். வீரர்கள் 3 பேரும் வாளை தட்டிவிட்டு ஓடிய குண்டன் பின்னால் துரத்தி ஓடினர். அந்த வீரர்கள் பின்னே குதிரை வீரர்களும் விரைந்து ஓடினர். கிழக்கு நோக்கி ஓடிய குண்டன் மரங்களடர்ந்த சோலையை கண்டதும் அதற்குள் புகுந்து வடக்கு நோக்கி ஓடினான். வடக்கேதான் தெற்கு அலங்கம் இருந்தது. அங்குதான் குடியிருப்புகளும் இருந்தன. வைசியர்கள் அங்கு அதிகமாக வசித்தார்கள். மாயிட்டிகள் எனப்படும் எண்ணெய் வியாபாரிகள், துணி வியாபாரிகள் அங்கு அதிகம் இருந்தார்கள். தானிய வியாபாரிகளின் வீடும் சிலது அங்கு இருந்தன. கிழக்கு நோக்கி ஓடியவன் வடக்கு நோக்கி திரும்பி பூனை போல் நகர்ந்து வெகு விரைவாக குனிந்தபடியே நடந்தான். அப்படி நடக்க அவன் பயிற்சியும் பெற்றிருந்தான். புதர்களுக்கு கீழே வேகமாக அவன் நகரும் பொழுது அவன் எங்கு போகிறான் என்பதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிற்று. அவன் இல்லாத கிழக்கு திக்கை நோக்கி வீரர்கள் பின்தொடர்ந்தனர். குதிரை வீரர்கள் இன்னும் அவர்களை தாண்டி போனார்கள். வாளை முதுகில் சொருகிக் கொண்டு தலைப்பாகியை அவிழ்த்து அதை போர்வையாக போர்த்தி கொண்டு குண்டன் வீடு நோக்கி போனான். ஒரு வீட்டிலிருந்த ஆண்களும் பெண்களும் ஏதோ கலவரம் நடப்பதை கேள்விப்பட்டு வேகமாக வெளியே வர அந்த வீட்டை ஒட்டிய வலப்புறச் சுவர் பக்கம் நகர்ந்து சுவரில் ஏறி உள்ளே குதித்து வீட்டின் நடு மண்டபத்தில் உள்ள வேலைக்காரர்கள் புழங்குகின்ற கதவு வழியே போய் சமையலறைக்குள் நகர்ந்து சமையலறையிலிருந்து பின்பக்கம் கொல்லைப்புறத்துக்கு நகர்ந்து கொல்லைப்புறத்து சுவரேறி குதித்து அடுத்த வீட்டிற்குள் குதித்து இப்படி 4 வீடுகளை தாண்டு ஒரு இடத்தில் கொல்லைப்புறத்தின் மரத்தடியில் குத்தீட்டியை குத்தி மரத்தில் சார்ந்து வியர்வை அடங்கென்று இளைப்பாறினான். யானை சட்டென்று மறைந்து போன பரஞ்சோதியை காணாமல் திகைத்து எங்கே என்று தேடியது. பின்பக்கத்தில் இந்த தீப்பந்தங்கள் நெருங்கி வர எங்கே தேடுவதென்று தெரியாமல் முன்னேறியது.
திருப்பி தீப்பந்தங்களை தாக்கலாமா என்று அதை நோக்கி நடக்க தீப்பந்தங்கள் விரைவாக விலகின. யானை திரும்பி பயமுறுத்திய போதும் மறுபடியும் சாவூர் பரஞ்சோதியை நோக்கி போயிற்று. யானை தொடர்ந்து நடக்க கீழே அஸ்திவாரத்திற்கென்று வெட்டப்பட்ட பள்ளத்தின் நுனியில் கால் வைக்க யானைக்குச் சறுக்கியது. துதிக்கையை ஊன்றிக்கொண்டு நிற்பதற்கு முயற்சி செய்தது. ஆனால் முன்கால் சறுக்கி இழுக்க துதிக்கையால் பாரத்தை தாங்க முடியவில்லை. யானை 3 கால்களால் நின்று உறக்கப் பளீறியது. முன்பக்கம் நின்று பின்பக்கம் முயற்சி செய்ய அதன் வலது கால் பக்கம் இருக்கின்ற மண் மெல்ல விட்டுவிட 2 முன்கால்களும் சறுக்கி ஒரு கோல் உயரம், அதாவது 16 அடி குழிக்குள் தலைக்குப்புற விழுந்து புரண்டு எழுந்து நின்று மிக தீனமாய் பளிரியது. அந்த குரலிலுள்ள வேதனை சக்கரவர்த்தி ஸ்ரீ உடையார் ராஜராஜ தேவரை அசைத்தது. விழித்ததனுடைய அதிர்ச்சியில், பயத்தில் யானையின் ஹிருதயம் வேகமாக அடித்துக்கொள்ள பள்ளத்தில் இருந்து வெளியே வர முயற்சி செய்தது. தந்தத்தால் மண்ணை குத்தி கிளறியது. மேலே பற்றிக்கொள்ளே ஏதாவது இருக்குமா என்று நம்பிக்கையை விட்டு தேடியது. புற்களை பிடுங்கி வீசியது. முதுகில் கித்திய விஷம் மெல்ல மெல்ல ஹிருதயத்தை அடைய யானையின் ஹிருதயம் நிதானம் இழுக்கத் துவங்கியது. விஷம் புத்திக்கு ஏற யானைக்கு மூச்சு திணறியது. திரும்ப திரும்ப யானை உரக்க கத்தியது. யானையின் மூளையில் விஷம் பரவி செயலிழக்க வைக்க மண்சுவரில் முட்டிக்கொண்டு கதறியது. மறுபடியும் பிளிறியது. அதன் கண்களில் நீர் அருவியாய் வழிந்தது. கால் மாற்றி மாற்றி தவித்தது. சாணமும் சிறுநீரும் அதன் உடம்பில் இருந்து பிரிந்தன. யானை அந்த பள்ளத்தின் ஒரு பக்கமாக மெல்லச் சரிந்தது. அதன் மூளையின் நடுமத்தில் விஷம் தாக்க ஒரு குரல் கொடுத்துவிட்டு நினைவற்று மயங்கி விழுந்தது. சில வினாடிகளில் அதன் பிராணன் பிரிந்தது. பரஞ்சோதி அஸ்வாரத்தின் மறுமுனையில் இருந்தபடியே யானையை கவனித்தவன் அருகே போய் அதன் தும்பிக்கையை உதைத்து பார்த்தான். தந்தத்தை உலுக்கி பார்த்தான். யானை இன்னும் சரிந்து அந்த பள்ளத்தில் முடங்கி கிடந்தது. பரஞ்சோதி அதன் கன்னத்தில் கால் வைத்து முதுகில் கால் வைத்து பள்ளத்திலிருந்து வெளியே வந்தான். கூட்டமாக வேலி தாண்டி ஜனங்கள் வருவதை பார்த்து அங்கேயே இருங்கள் என்று கத்தினான். இளவரசர் ராஜேந்திரர் மெய்க்காவல் படையோடு முன்னேறி வந்தார். தீப்பந்தத்தை தாழப்பிடித்து வெளிச்சம் காட்டியபடி ஒரு வீரன் முன்னே வர, மற்ற 2 பக்கமும் தீப்பந்தங்களை தூக்கி பிடித்தவாறு 2 வீரர்கள் வர, வளையமாக தீப்பந்தங்கள் அங்கங்கே பொருத்தப்பட்டு பெரும் கொழுந்து விட்டு எரிய அந்த இடமே பிரகாசமாயிற்று. யானை சுருண்டு கிடப்பதை ராஜேந்திரர் பார்த்து வருத்தப்பட்டார். இறந்து விட்டதா பரஞ்சோதி என்று கேட்டார். ஆம் ஐயா, முதையில் விஷ ஈட்டியை வைத்து சொருகி இருக்கிறார்கள். யானையின் வாயிலிருந்து நீர் வருகிறது. கண்கள் நிலை குத்தி விட்டன. விஷம் பட்டு இருந்தால்தான் யானை இப்படி கிடக்கும். பின்பக்க ஈட்டியில் விஷம் இருந்திருக்கிறது. ஒரு சோழ வீரன் தாக்கப்பட்டானே, அவன் என்ன ஆனான்? இறந்து போனான். வட்டமான இரும்பு சக்கரத்திலும் விஷம் தடவி இருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். அப்படியானால் இது சேர அந்தணர்களின் செயல். காந்தலூர் சாலை கடிகையில் கற்றவர்கள்தான் இப்படி சக்கரம் வீசவும் ஈட்டி எறியவும் முடியும். அந்த குண்டன் என்ன ஆனான்? வீரர்கள் அவனை பின்தொடர்ந்து போயிருக்கிறார்கள். இல்லை, அவனை பிடிப்பது எளிதல்ல. அவன் இந்த நேரம் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்திருப்பான். மெய்க்காவல் வீரர்களே, இளவரசரை மிக கவனமாக பாதுகாத்து அரண்மனைக்கு அழைத்து போய்விடுங்கள். கோட்டை கதவுகளை எல்லாம் மூடிவிடுங்கள். எவரும் உள்ளே வரலாகாது. உள்ளே இருப்பவர் எவரும் வெளியே போகலாகாது. பலத்த சோதனைக்கும் விசாரணைக்கும் பிறகு எவரும் நகர வேண்டும். 1000 குதிரை வீரர்கள் 4 பக்கமும் அனுப்பி குண்டாக இருப்பவர் எவராக இருப்பினும் அவரை தனியாக நிற்க வைத்து விசாரிப்போம். சட்டையும் குத்தீட்டியும் கோமணமும் குண்டான உடம்பும் கால்களில் கயிறு கட்டிய செருப்புமாய் அவன் நடமாடுகின்றான். இடுப்பு துணியும் கோமணமுமாய் ஒன்றாக்கி இருக்க கட்டியிருக்கிறான். ஆனால் அது அடையாளமல்ல. வேட்டியை பிரித்து உதறி சோழ அந்தணர்கள் போல தன்னை மாற்றிக்கொள்ளுவான். தன் அடையாளங்களை வேறு விதமாகவும் செய்து கொள்ளுவான். கோவில்களில் அது மாதிரி ஒற்றர்கள் நடமாட மாட்டார்கள். மக்கள் நடமாடுகின்ற வீடுகள் இருக்கும் பகுதியில்தான் அவர்கள் போவார்கள். ஊருக்கு ஒரு விதமாக உருவாகிறார்கள். ஒரு தெருவில் நாமம் போடுவார்கள், ஒரு தெருவில் விபூதி அணிவார்கள், சட்டென்று பைராகிகளாக மாறுவார்கள். எனவே தஞ்சையின் 4 புறமும் வீரர்களை அனுப்பி ஒருவரையும் வெளியே போக ஒட்டாமல் செய்ய வேண்டும். சாவூர் பரஞ்சோதி உரக்க கத்தினான். ராஜேந்திரர் உத்தரவுகள் போடுவதற்காக கையை வைத்த அவர் முன் மண்டியிட்டு பணிந்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.